குட் மார்னிங் சார். மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்க டீம் லீடர்? சார்ஜ் எடுத்துட்டாங்க. அவங்க கேபின்ல இருக்காங்க ஓகே, சார். தேங்க் யூ. மே ஐ கம் இன்? எஸ், கம் இன். வாவ், வாட் a சர்ப்ரைஸ். நீங்க இப்படி பொக்கையோட வருவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா, நான் இந்த ஆபீஸ்ல தான் ஜாயின் பண்றேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. அப்படி இருந்தும் நீங்க விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு என்ன வாழ்த்துறதுக்காக பொக்கையோட வந்திருக்கீங்கன்னா என் மேல உங்களுக்கு எவ்வளவு பிரியம். உங்க வருங்கால வைஃப் மேல தான் உங்களுக்கு எவ்வளவு அக்கறை. என் மேல நீங்க அஃபெக்ஷனா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எதிர்பார்த்த மாதிரி நீங்க இருக்கீங்க. ஏன் அப்படியே நிக்கிறீங்க? உட்காருங்க, கொடுங்க. தேங்க்யூ. நான் சார்ஜ் எடுத்து 1 hour தான் ஆகுது. இருங்க, என் டீமை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ரேகா, நம்ம டீம்ல எல்லாரையும் கூட்டிட்டு உள்ள வாங்க. உட்காருங்க. என் டீம்ல சம ஃபிகர்ஸ் எல்லாம் இருக்காங்க. என் முன்னாடி அவங்கள சைட் அடிச்சீங்க, தொலைச்சிருவேன் தொலைச்சு. வாங்க. உங்க எல்லாரும் இங்க எதுக்கு வர சொன்னேன்னா ஒரு முக்கியமான விஐபியை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு தான். இவர் வேற யாரும் இல்ல, மிஸ்டர் திலீபன், என்னோட ஹஸ்பண்ட். இன்னும் ஆகல, கூடிய சீக்கிரம் ஆக போறாரு. லாஸ்ட் மந்த் தான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது. எப்படி என் செலக்ஷன்? ஆள் சூப்பரா இருக்காரா இல்ல சுமாரா இருக்காரா? என்ன யார்கிட்டயும் பதிலே காணோம்? கமான் சொல்லுங்க. மேட் ஃபார் ஈச் அதர்ங்கிறத இப்பதான் நான் நேர்லயே பாக்குறேன். திலீப், திஸ் இஸ் கண்ணன். ஹலோ சார். ஹலோ. பிரபா, ரேகா, மாலினி. அவங்க தான் உங்களுக்கு தெரியுமே. காவ்யா. என்ன காவ்யா, உன் ஃப்ரெண்டு திலீபன் வந்திருக்காரு, எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? ஓகே, இவரை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக தான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன். நீங்க உங்க சீட்டுக்கு போங்க. சரிங்க மேடம். ஓகே. என்ன சாப்பிடுறீங்க? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஆமாமா, நீங்க தான் டியூட்டில சின்சியர் மேன் ஆச்சே, கேள்விப்பட்டேன். இந்த பிஸி டைம்ல என்ன கங்க்ராட்ஸ் பண்ண வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நான் வரேன். காவ்யா, காஃபி. காவியா, காவியா, நீ என்கிட்ட ஃபோனில் பேசும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் இப்போ என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆக்சுவலாக இது எனக்கு பெரிய ஷாக்கு தான். இந்த நேரத்தில் உன்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆக்சுவலாக இதில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க நானும் ரெடியா இல்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. காவியா, உன்னோட கோவம் நியாயமானது தான். ஆனால் இந்த போஸ்டிங் விஷயத்தில் எங்கே தப்பு நடந்தது, எப்படி மாறிச்சுன்னு எனக்கு உண்மையிலே தெரியாது. என்ன நம்பு. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, வா கார்ல டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. போங்க முதல்ல இங்க இருந்து. ப்ளீஸ் காவியா, என்னை இப்படி ஒதுக்காத. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க தான் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்களே, கிளம்புங்க சார். போங்க சார். உங்க மேனேஜர் இல்லையா? வெளியில போயிருக்காங்க சார். சரி, ஓகே. எங்க ஆளை காணோம்? ஒருவேளை தப்பிச்சு போயிட்டாளோ? என்ன ஆச்சரியமா பாக்குற? தப்பிச்சு போயிட்டு நம்ம நினைச்சிட்டியா? என்ன அப்படி பாக்குற? மனசு பூரா சந்தோஷம். அத ஆட்டம் போட்டுட்டு இருக்க. நீ வரியா?
ஏண்டி வீட்ல என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு? உங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சிருந்தோம் கொஞ்சம் கூட பயம் இல்லாம இப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியே. நான் எதுக்கு பயப்படணும்? ஆனந்த தாண்டவன்னு கேள்விப்பட்டிருக்கியா? அது இதுதான். ஐயோ, ஒருவேளை ரூமுக்குள்ளேயே அடைச்சு வச்சதுனால மைண்ட் மாறி இந்த மாதிரி ஆயிட்டாலோ? என்ன ரூம்குள்ள அடைச்சு வச்சதுனால எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு நினைச்சிட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உண்மையிலேயே சந்தோஷமா ஆடிக்கிட்டு இருக்கேன். அம்மா, நீ நினைக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் சந்தோஷத்துல தான் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஏண்டி, அந்த வாசு வேற உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அடுத்து உங்க அப்பா என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ நான் பயந்துகிட்டு இருக்க. நீ என்னடானா கொஞ்சம் கூட பயம் இல்லாம இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க. ஆமா, நான் எதுக்காக பயப்படணும்? இதுக்கு முன்னாடிதான் எங்க காதல அப்பா கிட்ட எப்படி சொல்றதுன்னு பயந்துகிட்டு இருந்தேன். இப்பதான் அப்பாக்கு தெரிஞ்சு போச்சே, நான் எதுக்காக பயப்படணும்? ஏய், சும்மா சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்காதடி. உங்க அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சா மட்டும் என்ன உங்களை சேர்த்து வைக்கவா போறாரு? அவரை பத்தி உனக்கு தெரியும்ல. சும்மா பயமுறுத்தாதமா. அவரால என்ன என்ன செய்ய முடிஞ்சது? வாசு அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல போட முடிஞ்சது, அவ்வளவுதானே? என்னடி இவ்வளவு ஈஸியா சொல்ற? வாசுவோட அப்பா வந்து சொன்னார்ல வாசு சீரியஸா இருக்கான்னு. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா? என் வாசுக்கு ஒண்ணு ஆகாது. நிச்சயமா அவன் பழச்சு வருவான். வந்து என் கழுத்துல தாலி கட்டுவான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா? நீ நினைக்கிறது ஒரு நாளும் நடக்காது. ஒரு நாளும் நடக்காதுன்னு நீ தயங்கி சொல்றமா. ஆனா நான் தைரியமா சொல்றேன், என் நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா எங்க காதல் உண்மையானது. என் மனசுல இருக்கிற காதல் என் வாசுவ சாக விடாது, பொழைக்க வைக்கும். சரி சரி, என்ன சாப்பிட கொண்டு வந்திருக்க? என்னம்மா இது, வெறும் தோசைய கொண்டு வந்திருக்க? ஸ்பெஷலா ஒண்ணு இல்லையா? சரி, போய் இந்த முந்திரி, ஆனியன், புதினா இதெல்லாம் தூவி நல்ல ஸ்பெஷலா ஒரு ஊத்தப்ப கொண்டு வா போ. அப்புறம் ஆப்பிள சீவி கட் பண்ணி கொண்டு வா. அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பாலை நல்ல சுண்ட காய்ச்சி அதுல பனங்கற் கண்டு போட்டு கொண்டு வா. ஏன்னா எனக்கு நல்ல பசிக்குது, நிறைய சாப்பிட போறேன். ஏண்டி, என்னடி ஆச்சு உனக்கு? நீ பண்றது ஒவ்வொன்னும் எனக்கு தலைகீழா தெரியுது. ஆமா, இனிமே எல்லாம் தலைகீழதான் முடிவு பண்ணிட்டேனா. இன்னைக்கு வாசு அடிச்சு போட்ட அப்பா நாளைக்கு என்ன அடிக்க மாட்டார்னு என்ன நிச்சயம்? அடிய தாங்க என் உடம்புல தெம்ப வேண்டாமா? அதான் நிறைய சாப்பிட்டு உடம்பு தெம்பா வச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். சரி சரி, நீ போ. நான் சொன்னதெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வா. என்னம்மா நின்னுக்கிட்டே இருக்க? போமா. அடி, எனக்கு பசிக்குது, சீக்கிரம் ரெடி பண்ணி கொண்டு வா. போமா. அம்மா, அந்த கதவை லாக் பண்ணிட்டு போ. உன் வீட்டுக்காரர் ஏதாவது சொல்ல போறாரு. அம்மா மகமாயி, என் புள்ள நல்லபடியா பொழைச்சு வெளியே வரணும். அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது சாமி. அம்மா, தைரியமா இருமா. ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருந்தா எப்படி? உடம்பு என்னத்துக்காகும்? எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் புள்ள நல்லபடியா திரும்பி வந்தா போதும். அம்மா தாயே, உனக்கு தேவை ஒரு உசுறு தானே, என்ன எடுத்துக்கோ. என் பிள்ளைய விட்டுடு, என் பிள்ளைய விட்டுடு. பாக்கியம், வாசுக்கு ஒண்ணு ஆகாது, தைரியமா இரு. ஆமா அத்தை, வாசுக்கு ஒண்ணும் ஆகாது, நல்லபடியா பொழைச்சு வந்துருவாரு, கவலைப்படாதீங்க. யாரு என்ன சொன்னாலும் சரி, என் புள்ள கண்ணு முழிச்சு பாக்குற வரைக்கும் என் மனசு ஆறாது. கடவுளே, ஆபரேஷன் நல்லபடியா முடியணும், என் புள்ள சீக்கிரம் கண்ணு முழிக்கணும். டாக்டர், இனிமே உங்க தம்பிக்கு எந்த ஆபத்தும் இல்லைங்க. இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? எந்த பிரச்சனையும் கிடையாது. இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். எப்போ பார்க்க முடியும்?
இப்போ மயக்கத்தில் இருக்காரு. மயக்கம் தெளிஞ்ச பிறகு வார்டுக்கு மாற்றுவோம். அங்கே நீங்கள் எல்லாரும் போய் பார்க்கலாம். என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டா. வாசு பழிச்சிட்டா. பாக்கியம், அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, இப்போவாவது கொஞ்சம் சாப்பிடமா. ஆமாம் பாக்கியம். இரு, நான் போய் காப்பி வாங்கிட்டு வந்துடுறேன். பால் எழுதிட்டியா? அடுத்தது கேட். பூனை. வாமா காவ்யா. வாடி. அத்தை, சாக்லேட் வாங்கிட்டு வந்தீங்களா? சாரி செல்லம், நான் மறந்துட்டேன். நாளைக்கு வாங்கிட்டு வரேன். போங்க அத்தை, உங்களுக்கு இன்னைக்கு ப்ரமோஷனு. நீங்க சாக்லேட் வாங்கிட்டு வருவீங்கன்னு தாத்தா சொன்னாங்க. நீங்க ஏன் வாங்கிட்டு வரல? உங்க பேச்சுக்கா. ஏய், வந்ததும் வராதுமா ஏண்டி அத்தையை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? காவியா, வந்துட்டியாம்மா? என்ன சிவகாமி, வெறுங்கையோட வர பாயசங்க? ஐயோ, காவியா வந்துட்டாங்கிற சந்தோஷத்துல மறந்துட்டேங்க. இருமா, எடுத்துட்டு வரேன். என்ன காவியா, ப்ரமோஷன் கிடைச்சி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப த்ரில்லா இருந்திருக்குமே. ராஜ உபசரிப்போட அதிகாரம் தூள் பறந்திருக்குமே. என்ன காவியா, ரொம்ப டல்லா இருக்க? ஏன், இன்னைக்கு ஒர்க் லோட் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததா? இருக்காதா பின்ன. டீம் லீடர்னா சும்மாவா? இத்தனை நாள் 10ஓட 11 வேலை பார்த்துட்டு இருந்தா, இன்னைக்கு நம்பர் 1 டீம் லீடரா இருக்கா. எல்லா பொறுப்பும் இவ தலைமையில தானே விழும். இத்தனை நாள் காவியா கூட வேலை பார்த்தவங்களை எல்லாம் இப்ப காவியா வேலை வாங்கணும்னா சும்மாவா? ரொம்ப டயர்டா இருப்பா. காவியா, இந்தாம்மா. வேண்டாமா. ஏண்டி வேண்டாங்கிற? உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சதுல நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கோம். 1/2 லிட்டர் பாயாசத்தை குடிச்சிருக்கோம். நீயும் குடி காவியா. ஏய், அவ குடிப்பா, நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. காவியா, அண்ணா, இன்னைக்கு நீ வரதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வரணும்னு நினைச்சமா. சாரிமா, லேட் ஆயிடுச்சு. என்னம்மா, ப்ரொமோஷன் கிடைச்சி வேலைக்கு போயிட்டு வந்திருக்க, உன் முகத்துல சந்தோஷமே காணோம். ஏன், என்னாச்சு? அண்ணே, இப்பதான் அண்ணி கேட்டாங்கன்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சேன். மறுபடியும் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லணுமா? ஏமா காவியா, உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. உங்க ஆபீஸ்ல உனக்கு கார் கொடுப்பாங்களா? அப்பா, கார் வீடெல்லாம் மேனேஜர் போஸ்ட்டுக்கு தான். கார் கொடுப்பாங்க, ஒன்லி பிக்கப் டிராப். இன்கிரிமெண்ட் எல்லாம் கிடைக்கும்பா. ஓ, இன்கிரிமெண்ட் வேற கிடைக்குமா? இனிமே காவியாவுக்கு சம்பளம் ஜாஸ்தி. அவ லைஃப் ஸ்டைலே மாற போகுது. காவியா, உன் முத மாச சம்பளம் வந்ததோ எனக்கு ஒரு மொபைல் போன் வாங்கி தரியா? சும்மா ஐயோ, எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? காவியா, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? டீம் லீடரும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. நேத்து வரைக்கும் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தேனோ அதே வேலை தான் இன்னைக்கும் பார்த்துட்டு வந்திருக்கேன். போதுமா? ப்ரமோஷன் கிடைக்கலையா? காவியா, ஏமா, என்னாச்சு? ஏமாத்திட்டாங்கண்ணா, நல்லா ஏமாத்திட்டாங்க. ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டாங்க. ஏமாத்திட்டாங்களா? யார் ஏமாத்தினாங்க? எதுக்கு ஏமாத்தினாங்கம்மா? ஏமா, உங்க ஆபீஸ்ல அப்படி என்னதான் நடந்தது? திலீபன் வீட்டுக்கு நிச்சயதார்த்த தட்டு எடுத்துட்டு போய் எப்படி அவமானப்பட்டு நின்னோமோ, அதே மாதிரி ப்ரமோஷன் கனவுல ஆபீஸ்க்கு போய் அசிங்கப்பட்டு நின்னப்பா. அன்னைக்கு திலீபன் வீட்டுல என்னோட வாழ்க்கையை தட்டி பறிச்ச அந்த தர்ஷினி தான் இன்னைக்கு என்னோட போஸ்டிங்கையும் தட்டி பறிச்சுட்டா. என்னம்மா சொல்ற? அது எப்படி தட்டி பறிக்க முடியும்? மேனேஜர் உனக்காக ஹெட் ஆபீஸ்ல ரெக்கமெண்ட் பண்ணிருக்காருன்னு திலீபன் சொன்னாரு. எல்லாத்துக்குமே அந்த திலீபன் தான் காரணம். எனக்கு ப்ரமோஷன் வாங்கி கொடுக்கறேன்னு என்னை ஏமாத்திட்டான். அவனோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவன் கல்யாணம் பண்ணிக்க போற தர்ஷினிக்கு அந்த போஸ்டிங்கை வாங்கி கொடுத்துட்டான். இப்போ நான் அந்த பொண்ணுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான். எல்லாத்தையும் பிளான் பண்ணியே பண்ணிட்டான் அவன். அந்த திலீபன் அவ்வளவு மோசமானவரா? இப்படிலாம் பண்ணுவாரா என்ன? ஆமா அண்ணி, இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஆபீஸ்ல அவமானப்பட்டதையும் ஏமாந்ததையும் தாங்கிக்க முடியாம மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு இருந்தேன். பாத்தீங்களாங்க, நான் அவனை பத்தி சொல்லும் போதெல்லாம் என்னவோ பெருசா வக்காலத்து வாங்குனீங்களே. நல்லவன் நல்லவன்னு.
என் பொண்ணை எப்படி ஏமாத்திருக்கான் பாருங்க. இவளுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுன்னு நாமெல்லாம் வடை பாயசத்தோட சாப்பாடு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கோம். ஆனா இவ அழுது புலம்பி வந்திருக்கிறா. இவளை பார்த்தா உங்களுக்குலாம் பாவமா தெரியலையா? காவியா, நீ சொல்றத என்னால நம்ப முடியலையம்மா. உன் ப்ரமோஷனுக்காக திலீபன் ராப்பகலா கண்ணு முழிச்சு உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான்னு சொன்ன அந்த தம்பியா இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்ற? என்னால நீ சொல்றத நம்ப முடியலம்மா. ஆமாங்க, உங்களுக்கு என்ன தவிர மத்தவங்க எல்லாரும் நல்லவங்களா தான் தெரிவாங்க. நம்ம பொண்ணு தானங்க சொல்றா, அவன பொய்யா சொல்றா? திலீபன் பண்ணது அத்தனையும் வேஷம்பா, நடிப்பு. பெட்டு போற ஆட்டை குளிப்பாட்டி பூவெல்லாம் போட்டு அழகு பாக்குற மாதிரி எனக்கு உதவி பண்ற மாதிரி என்கிட்ட நடிச்சிருக்கான். நம்ப வச்சு மோசம் பண்றது அவனுக்கு என்ன புதுசா? ஏற்கனவே இப்படிதான் ஆசை காட்டி நம்மள நிச்சயதார்த்தத்துக்கு வர சொல்லி அவமானப்படுத்தினா. அவன் நல்லவனே இல்லைங்க. மத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தி பாக்குற குரூர புத்திங்க அவனுக்கு. ச்சே, அவன் இப்படி ஒரு புத்தி உள்ளவன் எனக்கு தெரியாம போச்சு. அவன் நல்லவன் நினைச்சு அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வச்சுக்கிட்டேன். வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்தேன். அவனை நான் தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன். என்னால தானே உனக்கு இந்த அவமானம். சாரி காவியா. என்னன்னா நீங்க போய் என்கிட்ட சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? டே வினோத், அவசரப்பட்டு நீயா ஒரு முடிவுக்கு வராதடா. அந்த பையன் மேல எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. அப்பா என்னப்பா நீங்க? காவியா எவ்வளவு தூரம் சொல்றா, நீங்க அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. காவியா, இந்த வேலை அவன் வாங்கி கொடுத்தது. இந்த வேலை வேணாமா, நீ ரிசைன் பண்ணு. ஆமாம்மா, நீ இந்த வேலைக்கு போக வேண்டாம். வேலையை விட்டுடு. என்னால இந்த வேலையை ரிசைன் பண்ண முடியாதுமா. என்னம்மா சொல்ற? எனக்கு அந்த டீம் லீடர் போஸ்டிங்க்கு தகுதி இல்லைன்னு தானே அவளுக்கு அந்த வேலையை கொடுத்தாங்க. நான் அந்த கம்பெனில தான் வேலை பார்ப்பேன். அவளை விட நான் டேலண்ட் ஆனவன்னு ப்ரூவ் பண்ணுவேன். அவங்களா வந்து எனக்கு அந்த போஸ்டிங்க கொடுக்கணும். அப்போ அந்த வேலையும் வேணாம், போஸ்டிங்கும் வேணாம்னா அவங்க முகத்துல நான் கரிய பூசணும். அது வரைக்கும் நான் அந்த கம்பெனில தான் வேலை பார்ப்பேன். அதான் என்னோட ஆசை.